بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே மிக மிக கெட்டது பிதஅத்துகளாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரக நெருப்பிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் கூறி எச்சரித்ததை நானும் உங்கள் முன் கூற கடமைப்பட்டுள்ளேன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்து பரிபளித்து பக்குவப்படுத்தி எமக்கு உணவு கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ்கள் அனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நாமெல்லாம் இந்த புனிதமிக்க ஜுமாவுடைய நாளிலே, அதுவும் ரமலானுடைய இறுதி நாளிலே நாமெல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் எப்படி இன்றைய நாளிலே எம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போன்று எம்மை நாளை மறுமையிலும் அதுவும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எம்மை ஒன்று கூட்டுவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். நாமெல்லாம் இந்த ரமலானுடைய இறுதி நாளிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு 5 கடமைகளை கடமையாக்கினான். அதிலே ஒரு கடமைதான் நோன்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை ரமலானுடைய மாதத்திலே நமக்கெல்லாம் கடமையாக்கினான். இந்த ரமலானுடைய மாதத்தில் புத்தகமல் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கினான். அந்த குர்ஆனை கொண்டு நன்மை தீமைகளை நமக்கு தெளிவுபடுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நன்மை என்று, எதை தீமை என்று, எதை நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்கினானோ அதை கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ
அதையெல்லாம் விட்டு நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த நன்மை தீமைகளை நமக்கு இம்மாதத்திலே தெளிவுபடுத்துகிறான். நாமெல்லாம் இந்த மாதத்திலே பல நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டிருப்போம். நாமெல்லாம் இந்த மாதத்திலே அதிகமான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருப்போம். அல்லாஹ் நம்முடைய நன்மைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய கியாமை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்றைய தினத்துடன் இந்த நோன்பை கடக்க இருக்கின்றோம். நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நோன்புடன் நம்முடைய மார்க்கம் செல்வதல்ல. இந்த நோன்புடன் நம்முடைய தீனை பற்றி பிடித்து வாழ்கின்றோமே இந்த நோன்பிலே, இந்த நோன்புடன் இந்த வாழ்க்கை செல்வதல்ல. நோன்பிற்கு பிறகு 11 மாதங்கள் மீதம் இருக்கின்றது. இந்த நோன்பிலே எதை நாம் பக்குவப்படுத்தினோமோ, இந்த நோன்பிலே எதை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்தோமோ, இந்த 30 நாட்கள் எதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடித்தோமோ, அதை மீதமுள்ள 11 மாதத்திலே நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அல்லாஹுவை இரவெல்லாம் நின்று வணங்கினோமோ, எந்த கண்கள் தவறானதை பார்ப்பதை விட்டும் தவிர்ந்திருந்ததோ இந்த ரமலானுடைய மாதத்திலே, எந்த கண்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சு நடுங்கியதோ, எந்த கண்கள் அல்லாஹ்வின் திருநாமங்களை ஓத உதவியாக இருந்ததோ, எந்த காதுகள் நல்லவற்றை கேட்பதற்கு முன்வந்ததோ, எந்த காதுகள் அல்லாஹ் தடுத்தவற்றை எல்லாம் விட்டு விலகி இருந்ததோ, எந்த நாவுகள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை எந்நேரமும் மொழிவதற்கு உதவியாக இருந்ததோ, எந்த நாவுகள் அல்லாஹ்வுடைய கலாமை எந்நேரமும் ஓதிக்கொண்டிருந்ததோ, எந்த நாவுகள் அல்லாஹ் தடுத்தவற்றை இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை எல்லாம் விட்டு விலகி இருந்ததோ, இந்த மாதத்திலே பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது என்று அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் விலகி இருந்ததோ, எந்த கால்கள் ஹராமான விஷயத்திற்காக செல்லாமல் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்று அதையெல்லாம் விட்டு தடுத்திருந்ததோ, நல்லவற்றின்பால் சென்றதோ, இரவெல்லாம் கால் வீங்க நின்று தொழுததோ, அப்பேற்பட்ட கால்கள், எந்த உறுப்புகள் இந்த மாதத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காக முன்வந்ததோ, அல்லாஹ் தடுத்த ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி இருந்ததோ, அப்பேற்பட்ட காதுகள், கண்கள், உறுப்புகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி இந்த உறுப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய மாதத்திலே, ரமலானுடைய மாதத்திலே இந்த ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி அல்லாஹ்விற்கு முழுமையாக சரணடைந்த ஒரு அடியானாக ரமலானிலே நாம் வாழ்வோமே என்றால், ஒரு மனிதனால் வாழ முடியுமே என்று சொன்னால் மற்ற மாதத்திலும் நம்மால் வாழ முடியும் நிச்சயமாக. எந்த ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்திற்கு ரப்பாக இருக்கின்றானோ அவன்தான் ஷவ்வாலுடைய மாதத்திற்கும் ரப்பாக இருக்கின்றான். எந்த அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திற்கு ரப்பாக இருக்கின்றானோ அதே ரப்பு தான் துல்காதாவிலும் ரப்பாக இருக்கின்றான். எந்த ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்திற்கு ரப்பாக இருக்கின்றானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் துல்ஹிஜ்ஜாவிலும் இருக்கின்றான். எந்த ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்திற்கு ரப்பாக இருக்கின்றானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் மரணம் வரைக்கும் நமக்கு ரப்பாக இருக்கின்றான். இந்த ரப்பை, குர்ஆனை, சுன்னாவை நாமெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே நம்மளால் பற்றி பிடித்து வாழ முடிகிறது என்று சொன்னால், ஒரு முஃமினால் எல்லா மாதத்திலும் கடைபிடிக்க முடியும். ஒரு முஃமினால் மரணம் வரை அதை பற்றி பிடித்து வாழ முடியும். அப்படி நாம் அதை பற்றி பிடித்து வாழவில்லை என்று சொன்னால் நாம் உண்மையாக முஃமினாக இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த ரமலான் என்பது ஒரு பள்ளிக்கூடம் போல எம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். ரமலானில் மட்டும் அந்த மாற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பதில்லை.
ரமலானை கொண்டு எம்முடைய அமல்களை அதிகரித்து அதை எம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானிலே அதை அமல் செய்து எம்முடைய தக்குவாவை அதிகரித்து எம்முடைய ஈமானை அதிகரித்து ரமலான் முடிந்த பிறகு பழைய நிலைமைக்கு திரும்புவதல்ல இந்த மாதம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானிலே ஒருவர் சீராக இருந்திருப்பார், ஆனால் மற்ற மாதத்திலும் அவரால் சீராக இருக்க முடியும். அப்படி அவர் சீர்நிலையில் இல்லை என்று சொன்னால் எம்மிடத்திலே நோய் இருக்கின்றது. எம்மிடத்திலே உள்ள அந்த நோய் கொடிய நோய் இருப்பதனால்தான் நம்மால் சீராக இருக்க முடிவதில்லை. அது என்ன நோய்? உளநோய். நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தவில்லை. இந்த உள்ளத்தை நாம் இன்னும் சுத்தம் செய்யாமல் இருக்கின்றோம். ஒருவர் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாரானால் அவரால் எல்லா மாதத்திலும் மரணம் வரை அவரால் சரியாக அல்லாஹுவை வணங்க முடியும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும், இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக பற்றி பிடித்து நடக்க முடியும். ஜிஹாதிற்கு சென்று ஷஹீதாவது மட்டும் உண்மையான வீரம் அல்ல. ஒருவர் நம்மை தாக்க வருகிறார், அவரை நாம் பதிலுக்கு தாக்கக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்தவர்களாக வாழ்வது மட்டும் வீரம் அல்ல. உண்மையான வீரம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? உள்ளத்துடன் ஜிஹாது செய்வதுதான் உண்மையான ஜிஹாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா விடயத்திலும் நாம் இலகுவாக வெற்றி அடைந்து விடுவோம். தொழிலாக இருக்கட்டும், நம்முடைய கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், திறமைகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா ரூபத்திலும் நாம் இலகுவாக வெற்றி அடைந்து விடுவோம். ஒரு மனிதன் தோற்பானாக என்றால் இந்த உள்ளத்தை கொண்டுதான் கணித்திற்குரியவர்களே. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இந்த உள்ளம் அவரை வீழ்த்தவும் செய்யும், உயர்த்தவும் செய்யும். அப்படிப்பட்டதுதான் இந்த உள்ளம் கணித்திற்குரியவர்களே. எம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி அமைத்திருக்கின்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அந்த சதை துண்டு சீராகுமேயானால் உடல் முழுவதும் சீராகும். அந்த சதை துண்டு பாலாகுமேயானால் உடல் முழுவதும் வீணாகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் உள்ளம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகவே நாம் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், எம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், எம்முடைய உள்ளத்தை பாவத்திலிருந்து தூரமாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா ஷம்ஸுடைய அத்தியாயத்திலே இதை பற்றி விளக்கமாக கூறியிருப்பான். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லுவான், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா ஃபகத் ஹாப மன் தஸாஹா. சூரா ஷம்ஸுடைய வசனத்திலே அத்தியாயத்திலே 1-10 முதல் இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் வீட்டிற்கு போய் சென்று படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6 முறை அவன் படைத்தவற்றின் மீது சத்தியம் செய்துவிட்டு 7வதாக உள்ளத்தின் மீது சத்தியம் செய்வான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மீது சத்தியமாக, வன் நஹாரி இதா ஜல்லாஹா, பகலின் மீது சத்தியமாக, வல் லைலி இதா யக்ஷாஹா, இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர்தி வமா தஹாஹா,
பூமியின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் அவன் படைத்தவற்றின் வஸ்துகளின் மீதெல்லாம் சத்தியம் செய்துவிட்டு இறுதியாக சொல்லுவான், படைத்த ஆன்மாவின் மீது சத்தியமாக. இப்படி எல்லா விஷயங்களையும் கூறிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதன் நன்மை தீமைகளை அதற்கு அறிவித்தவன் மீது சத்தியமாக. நன்மை தீமைகளை அறிவித்தவன் மீது அல்லாஹ் தான் அதை அறிவிக்கின்றான், அதன் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். அதை கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவர் பாவங்களை விட்டு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அல்லாஹ் இத்தனை முறை சத்தியம் செய்துவிட்டு உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். யார் அந்த உள்ளத்தை நேர்வழிப்படுத்துவாரோ, பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்கின்றான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை பாவத்திலே புகுத்தினாரோ, தன்னுடைய உள்ளத்தை பாவத்தின் பால் செலுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது குர்ஆனிலே கூறுகின்றான். இன்னும் சூரா நாசியாத்துடைய 79வது அத்தியாயம் 37வது வசனத்திலிருந்து 41 வசனத்தில் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஃப்ஸை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஅம்மா மன் தகா, எனவே எவன் வரம்பை மீறினானோ, வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை யார் தேர்ந்தெடுத்தானோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவனுக்கு நிச்சயமாக நரக வேதனை உண்டு. யார் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாரோ அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நரக தண்டனை உண்டு அல்லாஹ் சொல்கின்றான். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி மனதையும் இச்சைகளையும் விட்டு விலக்கி கொண்டாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை குறித்து பேசுகின்றான். யார் தனது ஆன்மாவை இச்சைகளிலிருந்து ஆசாபாசங்களிலிருந்து தன்னுடைய உள்ளத்திற்கு அடிமையாகுவதிலிருந்து விலக்கி கொண்டாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை கொடுக்கின்றான். யார் அதுக்கு கட்டுப்பட்டு, உள்ளத்திற்கு கட்டுப்பட்டு பாவமான பாதையிலே செல்லக்கூடிய அந்த அடிமையாகுவோமோ, உள்ளத்திற்கு கட்டுப்படுவோமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் மற்றொரு அத்தியாயத்திலே, சூரா ஷுஆராவிலே கூறுகின்றான். 88வது அத்தியாயம் 26வது அத்தியாயம் 88லிருந்து 89 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான். யௌமலா யன்ஃபவு மாலு வலா பனூன், அன்றைய நாளிலே எந்த செல்வமும் எந்த பிள்ளைகளும் பயனளிக்காது. இல்லா மன் அத்தல்லாஹ மின் கல்பின் சலீம், யார் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே பரிசுத்தமிக்க உள்ளத்தோடு வருவாரோ அவர் வெற்றி அடைவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கின்றான். அப்போ அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் பரிசுத்தமிக்க உள்ளத்தோடு யார் வருவாரோ அவர்தான் வெற்றி அடைய முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, கலங்கமற்ற உள்ளத்தால் நாளை வெற்றி அடைய முடியாது. நாம் தொழலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், அல்லாஹ் சொன்ன அனைத்து கடமையான விடயங்களையும் நாம் செய்யலாம். ஆனால் எம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இல்லை என்று சொன்னால் எம்முடைய உடல் பரிசுத்தமாகி பிரயோஜனம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இவர் தொழுகையாளி, இவர் நோன்பாளி, இவர் கொடையாளி என்று நாம் பல இதுகளை வெளித்தோற்றத்தை வைத்து சொல்லலாம். அவருடைய அங்க வாழ்க்கை அவருக்கு தான் தெரியும், அவரவருடைய வாழ்க்கை அவரவருக்கு தெரியும்.
அவரவருடைய நிலை அவரவருக்கு தெரியும். எம்முடைய மனசை தொட்டு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் யாரையும் தீர்மானிக்க தேவையில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய நிலை எனக்கு தெரியும், உங்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும். என்னுடைய நிலை என்ன என்பதை நான் உணர போதுமானவன், உங்களுடைய நிலை என்பதை நீங்கள் உணர போதுமானவர்கள். சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்முடைய உள்ளத்தின் நிலை என்ன என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலைமையிலே நாம் எல்லாம் மரணித்தோம் என்று சொன்னால் சொர்க்கம் உறுதியாகிவிடுமா? இந்த நிலைமையிலே நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கம் போய்விடுவோம் என்ற உறுதி யாரிடத்தில் நாம் சொல்ல முடியுமா? அப்படி யாருக்குமே நாம் சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கான ஏற்பாடுகள் என்ன, தயாரிப்புகள் என்ன, எம்மிடத்தில் என்ன ஏற்பாடுகள், அதற்கான ஏற்பாடுகள்? ஏதோ எல்லாரும் நோன்பு வைக்கின்றார்கள், நானும் நோன்பு வைக்கின்றேன். எல்லோரும் தொழுகிறார்கள் ரமலானிலே, நானும் தொழுகின்றேன். எல்லோரும் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள், நானும் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகின்றேன். ரமலான் முடிந்த பிறகு எம்முடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது? ரமலான் எம்மை கடந்து செல்ல போகின்றது. என்ன ஆதரவு வைக்கின்றோம்? எம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றதா என்பதை. சஹாபாக்கள் எல்லாம் கவலை கொண்டார்கள். நாம் செய்த அமல்களோ குறைவு, பாவங்களோ அதிகம். ஆனால் எண்ணமெல்லாம் எம்முடைய பாவங்கள் குறைவு, அமல்கள் அதிகம். ஆனால் சஹாபாக்கள் கவலை கொண்டார்கள். எப்படி தெரியுமா? எல்லா அமல்களையும் செய்த சஹாபாக்கள், எண்ணில் அடங்காத அமல்களை செய்த சஹாபாக்கள் கவலை கொண்டார்கள், அமல்கள் குறைவாக இருக்கின்றது, பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று. ஆனால் எம்முடைய நிலை பாவங்கள் அதிகம், அமல்கள் குறைவு. எம்முடைய நிலைகளோ பாவங்கள் குறைவு, அமல்கள் அதிகம் என்பதை போன்றுதான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தப்படுத்திய ஆத்மாவுக்குத்தான் நாளை மறுமையிலே வெற்றி இருக்கின்றது. அப்பேற்பட்ட உள்ளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்குவப்படுத்துவானாக என்று கூறியவனாக இந்த முதல் உரையை நான் முடிவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முதல் உரையிலே ரமலானிலே எவ்வாறு இருந்தோம், எவ்வாறு இருக்க போகின்றோம், ரமலானுக்கு பிறகு எம்முடைய உள்ளத்தை நாம் சீர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம், பாவத்திலிருந்து விலக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், பாவத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை பற்றி எல்லாம் முதல் உரையிலே பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் கவலை கொண்டார்கள், மரண நேரத்திலே கவலை கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பேர் முனாஃபிக்கினுடைய பட்டியலில் இருக்கின்றதா என்று சொல்லி கவலை கொண்டார்கள். எப்பேற்பட்ட சஹாபி, சொர்க்கம் வாக்கு கொடுக்கப்பட்ட சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மற்றொரு சஹாபி முனாஃபிக்கினுடைய பட்டியலை எழுதி வைத்திருக்கும் பொழுது என்னுடைய பேர் அதில் இருக்கின்றதா என்று பார் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். எம்முடைய நிலை என்ன கண்ணியத்திற்குரியவர்களே? எமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றது? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கெல்லாம் அறிந்த சஹாபி, புகாரி முஸ்லிமிலே அவர்களுடைய ஹதீஸ் இல்லாமல் நாம் பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மரண நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எம்முடைய பாதையோ நீளமாக இருக்கின்றது, நான் சேர்த்து வைத்திருக்கின்ற அமல்களோ மிக குறைவாக இருக்கின்றது. யார்? அபு ஹுரைரா அலி. பசியால் பட்டினியால் மக்கள் அவரை மிதித்து செல்வார்கள்.
சாலையிலே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாசலிலே எந்நேரமும் அமர்ந்த சஹாபி ஹதீஸை அறிவிப்பதற்காக இப்படியெல்லாம் தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த சஹாபி மரண தருவாயிலே என்னுடைய அமல்களோ குறைவாக இருக்கின்றதே என்று சொல்லி கவலை கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எம்முடைய நிலைமை என்ன? நாம் என்ன தயாரிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம்? நாம் எல்லாம் ஒரு அறிந்த சஹாபி தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, கந்தக்குடைய கதாநாயகர், அகல் யுத்தம் என்று சொல்வோம். அந்த போரிலே கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள். ரசூலுடைய கரத்திலே ஷஹீதானார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்தார்கள். அவர்களுடைய ஜனாசாவிலே 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்தி தத்தி நடந்து போனார்கள் இடம் இல்லாமல். 70,000 மலக்குகள், சுப்ஹானல்லாஹ், அவருடைய மரணத்திற்காக அர் ரஹ்மானின் அரிசி நடுங்கியது. அப்பேற்பட்ட சஹாபி தான் சஅத் இப்னு முஆத். அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்தால் அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்த பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று ஏங்கினார்கள். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அடக்கம் செய்யும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தனை சிறப்பிற்குரிய, இத்தனை மதிப்பிற்குரிய ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத், அவரையும் இந்த கபர் விடவில்லை. அவரையும் ஒரு முறை நெருக்கிதான் பிறகு கபர் விட்டது. கபருடைய தன்மையே அப்படித்தான். வந்தவர் சஅத் இப்னு முஆத் என்று கபருக்கு தெரியவில்லை. அந்த அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சிறப்பிற்கு வாய்ந்த ஒரு சஹாபியையும் கபரு நெருக்கிதான் விட்டது என்று சொன்னால் என்னுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் என்ன கண்ணியத்திற்குரியவர்களே? நான் மரணித்தால் என்னுடைய கபருடைய நிலைமை என்ன? நாம் என்ன அமல்களை தயார் செய்து வைத்தோம்? அப்பேற்பட்ட சிறப்பிற்கு வாய்ந்த சஹாபி, அவருடைய நிலைமையே இப்படி என்று சொன்னால் நாம் எல்லாம் நம்மை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகவே அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்விடத்திலே அதிகம் மன்றாடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய இறுதி நாளாக இதை ஆக்கியிருக்கின்றான். அதிகம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரணடைவோம் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த உரையினூடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளங்களை அதை சரிவர புரிந்து தெளிவடைந்து நாம் பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை ரமலான் வந்து அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமலான் செல்லுமே ஆனால் அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அது கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் எம்மை வந்து அடைந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் செல்லுமே என்றால் நாம் நஷ்டத்திற்குள்ளாகி விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவோம், அதிகம் மன்றாடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சில விடயங்களை நான் கூறுகின்றேன் இறுதியாக நம்முடைய நஃப்ஸை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. அது சில விடயங்களை கூறுகிறேன், அது நம்முடைய வாழ்க்கையிலே அது உதவி செய்யும். ரமலானுக்கு பிறகும் காலையிலே ஃபஜ்ருடைய தொழுகைகளை தொழுத பிறகு அல்லாஹ்விடத்திலே தினமும் துவா கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ்விடத்திலே இன்றைய தினத்திற்கான பாதுகாப்பை கேட்போம். என்னென்ன இச்சைகள், ஆசாபாசங்கள் எதுவெல்லாம் இருக்குமோ அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த தடுத்தவற்றில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்போம்.
அதே போன்று அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நியாமத்தை கேட்போம். இன்றைய தினத்திற்கான ரிசுக்கை கேட்போம். இன்றைய தினத்திற்கான பரக்கத்தை கேட்போம். இப்படி ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் ஒரு நாள் ஆரம்பமாகின்றது என்று சொன்னால் அந்த நாளில் இந்த துஆவை பழக்கப்படுத்துங்கள். அதே போன்று இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இதே போன்று அல்லாஹ்விடத்தில் எதை நாம் கேட்டோமோ காலையிலே அதற்கு நன்றி கூறி அந்த நாளை முடிவெடுக்க செய்யணும். காலையில் எதை கேட்டோமோ இன்றைய நாளிலே யா அல்லாஹ் என்னை நீ இதை பாதுகாத்தாய், அதற்கு நன்றி அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளிலே நீ எனக்கு உணவு வழங்கினாய், அதற்கு நன்றி அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளிலே எங்களை நோய்களில் இருந்து பாதுகாத்தாய், அதற்கு நன்றி அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்தவர்களாக அந்த நாளை நாம் முடிவடை செய்வோம். ஒவ்வொரு நாளிலே நாம் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோம். அரபியிலே ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோம். ஒவ்வொரு நாளிலும் தமிழ் உணர்ந்து படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவோம். மிக முக்கியமான ஒரு விடயம், அடுத்து அழைப்பு பணியை ஒவ்வொருவரும் நாம் கையில் எடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு பணி என்று சொன்னால் இங்கு வந்து நின்று பேசுவது மட்டும்தான் அழைப்பு பணி என்பதல்ல. நாம் என்ன இஸ்லாத்தை அறிந்து வைத்திருக்கின்றோமோ, சத்திய மார்க்கத்தை நாம் என்ன அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது, எம்முடைய சகோதரனுக்கு எடுத்து சொல்வது, பாவத்தில் இருந்தால் அவனை தடுப்பது, எம்முடைய குடும்பத்தாரை பாவத்தில் இருந்தால் அவர்களை தடுக்க வேண்டும். எம்முடைய உற்றார் உறவினர் மிக முக்கியமான ஒரு இது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும். எதற்காக தெரியுமா? அவர் மாறுவார்கள் என்பதற்காக அல்ல, நாம் எமக்காக செய்யக்கூடிய ஒரு விடயம் இது. எம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு விடயம் அது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விடயங்களை எல்லாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் எம்முடைய உள்ளம் பக்குவப்படும். கண்ணியத்திற்குரியவரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளமாக, சாலிகான உள்ளமாக, நன்மைகளை செய்யக்கூடிய உள்ளமாக, பாவங்களில் இருந்து விலக்கி கொள்ளக்கூடிய ஒரு உள்ளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக என்று சொன்னவனாக என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.